இந்த கொத்தமல்லி தழை வீட்லேயே வந்ததுங்க இந்த தொட்டியில். இதை அப்போ இந்த பாருங்க கொத்தமல்லி போட்டுட்டு இந்த செடி பிடுங்கியிருக்கிறேன். அது ஒரு கத்தையாச்சுங்க. வரும் ஒரு கத்தை திருப்பி போட்டிருக்குறேங்க. அது கிளறி விடணும். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. வீட்டிலே வந்து இதில் தாங்க சுக்குட்டி கீரை பிடுங்கினேன். இதில் வெளியில் ஒரு செடி இருக்குது. இதில் ஒன்று பாருங்க. இப்படி கிளறி விட்டோம்னா நல்லா முளைச்சிக்கு. இந்த மழை பெய்யறதுக்கு அது முளைச்சிக்கு. நல்லா கிளறி விட்டணும். முழு கொத்தமல்லி தாங்க போட்டிருக்கிறேன். நல்லா முளைக்கி அடம்பா. வீட்லேயே ஒரு கத்தையாயிருக்கு பாருங்க. வீட்டு தொட்டியில் தண்ணி ஊற்றி விட்டுறலாங்க. அது அப்படியே முளைச்சிக்குங்க. முளைக்க நாள் ஆகும். ஊறி தானே முளைக்கணும். ஒரு கத்தைங்க கொத்தமல்லி 10 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இந்த கொத்தமல்லி நாட்டு கொத்தமல்லி வரும். நம்ம வீட்டிலையே தயார் பண்ணது. வீட்டு தோட்டத்துக்கு இந்த தக்காளி வீட்டில் காய்ச்சத்தாங்க. ஒரே செடி தான். இவ்வளோ காய் இன்னும் இருக்குது. இன்னும் இவ்வளோ காய் இருக்கும். பழுத்துட்டே வருது பாருங்க. நான் ஏதாவது கடிச்சிருன்ட்டு பிடுங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அப்படியே முகம் பழுக்கும் போதே பிடுங்கிட்டு வந்துட்டு இப்படி இருக்கும்போது பூரா வருங்க. பழுத்துட்டே வருது. இது கெடாதுங்க. அப்படியே இருக்குது. நம்ம வீட்டில் காய்ச்சது. இது கடையில் வாங்குறதெல்லாம் அழுகி போயிடுது. இதெல்லாம் அழுகாது. அப்படியே இருக்கும். இது ரெண்டுமே வீட்டில் சும்மா தொட்டியில் வந்தது. அது ஒரு செடி தான். எவ்வளோ இருக்குது பாருங்க. பூ அப்படி தாங்க. பன்னீர் ரோஜா பிடுங்கி காய வச்சு வச்சுருக்கிறேன். காப்பி போடுறதுக்கு. காப்பி போட்டு உங்களுக்கு போடும்போது காமிக்கிறேன். இது வீட்டில் அங்கே வெளியில் ஒரு செடி இருக்குங்க. அதில் வந்தது தான் இந்த ரோஜா. நிறைய பூ எடுக்குதுங்க. திருப்பி மறுக்க மொக்குட்ருக்குது. பிடுங்கி வச்சுருக்கிறேன் காப்பி போடலாம் அப்படின்ட்டு. இது நல்லதுங்க உடம்புக்கு. பன்னீர் ரோஜா டேஸ்ட்டாகவும் இருக்கும். எண்ணெயும் கூட காய்ச்சலாம். தேங்காய் எண்ணெய் தலைக்கு தேய்க்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு தடவை காப்பி போட்டுட்டு காமிக்கிறேன். அப்புறம் எண்ணெய் காய்ச்சறதுக்கு பூவை பிடுங்கி காய வச்சு காமிக்கிறேன்.